வெல்கம் டு பிரகீட்ஸ். இன்றைக்கி பிரகீட்ஸில் இட்லி கூடவே மிளகா துவையல் பூண்டு துவையல் ரெண்டுமே பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு ரெண்டுமே ஒன்றுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. தங்க பொண்ணு இதுதான் வச்சு விளையாடுவீங்களா? இதையும் டாய்ஸ்லாம் வேணாமா? டாய்ஸ் வேணாமா? மிரட்டுங்க. தங்க பொண்ணு எத்தனை சின்ன வெங்காயமா இருக்கணும் அதுக்கு மிளகா துவையலுக்கு? எத்தனை? நிறையா வச்சா? இல்லை, காஷ்மீரி மிளகாலாம் முன்னாடிலாம் இருக்காதுல்ல, அப்போலாம் ரெட் கலரில் வந்துருக்குமே, அது எப்படி? நார்மல் மிளகாவே நல்ல கலராக வருமா? இங்கே டெல்டா சைடில் எல்லாருக்குமே இட்லி மிளகா துவையல்லாம் ரொம்ப பிடிக்கும். எந்த சட்னி அரைச்சாலும் மேண்டேட்ரியாக இது இருக்கும். என்ன என்ன என்னது? என்ன வேணும்? ஐயோ நோ நோ. இதில் நிறையாவே இருக்கும். 10 தான் இருக்குன்னு சொன்னேன். சின்ன சின்ன வெங்காயமா இருக்குல்ல, சின்ன வெங்காயம் சின்னதாக தான் இருக்கும். இது பூண்டு துவையலுக்கு சாத்தூர் மிளகாய். சாத்தூர்னா நீட்டமாவா இல்லை காஞ்ச மிளகான்னு சொல்றீங்க? அப்புறம் உருண்டையா இருக்குமே, அது என்னது? அது நாட்டு மிளகாவா? நாட்டு மிளகாய். கொடை மிளகா இல்லையா? நாட்டு மிளகாய். எங்க செய்யுங்க, செஞ்சு காட்டு பூபு, செய்யுங்க. சிரிக்குது பாரு. நடிக்கிறா. வா வா வா. இது ஏமா கார்டன்ல வைக்க வேண்டியதெல்லாம் இங்க வச்சிருக்கேன். புதுசா? ரொம்ப புதுசா இருக்கே. வாங்கி 2 நாள் தான் ஆகுது போல. ஏமா அப்படி பண்ற? லேபிளே காணும். புத்தம் புதுசா இல்லம்மா, பழசுமா. ஃபஸ்ட்டு பூண்டு துவையலுக்கா? ஓகே, பூண்டு துவையலுக்கா? இத்தனை துவையல் என்னம்மா பண்ணுறது? பாக்கி இருந்தால் வறுவலில் போட்டுக்கலாம். எந்த வறுவல்ல? மீன் வறுவல், இறால் வறுவல், 2 வறுவல் எதுலேயும் போட்டுக்கலாம். ஒன்றும் நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்கும். அது ஒரு நாள் போட்டு செஞ்சு காட்டலாம். போடுமா? உப்புக்கும் இதுவே போதும், கலருக்கும் இதே மிளகா போதுமா? இதே இதுலயே போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். ஏன்? இதுதான் மிளகா சம்மந்தப்பட்டது. இப்போ இது மிளகா துவையலா? அது பூண்டு துவையல். பாரு, புளி உள்ள புளி, உப்பு போடும். கொஞ்சம் கீழே கொட்டினீங்க.
நல்லெண்ணெயோட மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து இப்போது மிளகாய் துவையல், நெக்ஸ்ட் வந்துட்டு பூண்டு துவையல். இன்றைக்கி வீடியோவுக்கு காட்டணுன்றதுக்காக இது ரெண்டுத்தையும் ஒரே நாளில் செஞ்சோம். ஆனால் நீங்கள் இதில் ஏதாச்சும் ஒன்று செஞ்சிட்டாலே போதும். அன்றைக்கி வந்து மாவு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க, ஏன்னா அன்லிமிட்டடாக சாப்பிடுவோம். இது சாப்பிட்டே இருக்கும்போது அம்மா ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி சொன்னாங்க, கண்டிப்பாக கேளுங்க, நல்லா இருந்துச்சு. எங்கே கோயிலுக்கு போகும்போது அங்கே மத்தியானம் லேட்டாக ஒரு மாதிரி இருந்ததுன்னா சாப்பாடு எடுத்துகிட்டு போய் டூர் மாதிரி நாளைப்படி சாயந்தரம் வந்துடுவோம். மத்தியானம் சாப்பாடு எடுத்துகிட்டு போவோம். எடுத்துகிட்டு போனாலும் இட்லி சுட்டு எடுத்துகிட்டு போய் மிளகா துவையலை மட்டும் எடுத்துகிட்டு போய் அங்கே போய் கடைகளில் போய் 50 எண்ணெய் 100 எண்ணெய் வாங்கி ஜவுத்தால் பேப்பரில் வாங்கி கட்டி எடுத்துகிட்டு வந்து அதை வந்து அந்த மிளகா துவையலை ஊற்றி அது சாப்பிட்றதுக்கு தானே போவீங்க, அதுக்கு சாப்பிட்றதுக்கு தானே போவீங்க, கோயிலுக்குலாம் போகிறதில்ல. நாங்களும் புளிசாதம் தானே எனக்குலாம் செஞ்சு கொடுத்து அனுப்பியிருப்பேன். பிடிக்காதுன்னா அது செய்யறதில்ல. எனக்கு அதுவும் தான் பிடிக்காது பெருசா. இப்பெல்லாம் மதியானம் பிரியாணி வாங்கலாம் அப்படின்னு இதெல்லாம் செய்யறதே இல்லை. நீங்களாம் கடையில வாங்கி சாப்பிட மாட்டீங்களா? அதுக்கு வேற காசு வேணுங்களா? திருப்தியாகவும் இருக்காது. நல்லா திருப்தியா இருக்கும். அதுக்கு 5 இட்லி எல்லாம் பெரிய பெரிய இட்லியா தின்னுட்டு வந்துடலாம். அந்த மிளகாத்தோல உள்ள எண்ணெயை தொட்டிகிட்டே தின்னுவோம் சாப்பாடு. அப்போ துவையில தொட மாட்டீங்களா? சொல்லுவோம். இருந்தாலும் அந்த எண்ணெய்க்கு அவ்வளோ துவை. அப்போலாம் அவ்வளோ எண்ணெய் அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ கலப்படம்லாம் கிடையாது அப்போலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக எல்லாரும் மீட் பண்ணுறேன். பாய்.